வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு அல்வா தான் பண்ண போறோம். டக்குன்னு பண்ணிட போறோம் நாம. சோ அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேன்ல நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் நாம. முந்திரி பருப்பு வறுப்பட்டு எடுத்துடலாம் நாம. முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு இல்லையா, அதே நெய்லயே வந்து கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா சலிச்சு வச்சிருக்கேன். இந்த கோதுமை மாவை லைட்டா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் நம்ம. நல்லா வறுபட்டுருது, வாசனை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கோதுமை மாவை வந்து வறுத்தாச்சு, அது கொஞ்சம் ஆறட்டும். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை கரெக்டா இருக்கும். நான் 2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த கப்ல எடுத்துக்கிறீங்களோ அதே கப்ல எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. 1 2. இப்ப இதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். சர்க்கரை கரையட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, நம்ம கோதுமை மாவு வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். ஒரு கப்புக்கு ஒரு 2 கப்பாவது பிடிக்கும் தண்ணி. கோதுமை வேகணும்ல, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரைச்சிக்கலாம். பாருங்க, கட்டி தட்டாம இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். 1 கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு 2ல இருந்து 2.5 கப்பாவது தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால ஓரளவுக்கு தண்ணியா இந்த மாதிரி தோசை மாவு போகிறதுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மாவு கரைச்சி ரெடியா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாகும் ஆல்மோஸ்ட், அதாவது ரொம்ப பாகு வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதிச்சு இப்படி விட்டு அப்படி ஒரு சொட்டு ட்ராப் அப்படி நிக்கணும், அந்த மாதிரி வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கு. பாருங்க, நீங்க விட்டு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அப்படி நின்று விழுதா, இவ்வளவுதான் பதம். இல்லைன்னா நீங்க கையில தொட்டு பார்க்கணும், ஒரு கம்பி பதம் வந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், சரிதா? அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து அப்படியே கை விடாம கலரிடுவோம். ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு நெய் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலரலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கலருங்க. இப்போ குங்குமப்பூ கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம் நம்ம. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். அப்படி வேற ஏதாவது கலர் இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இல்லைனாலும் ஆமா, ஃபுட் கலர்லாம் வேண்டாம், அப்படியே அதோட ஒரிஜினல் கலர் கூட ஓகே தான். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஆமா, வேணுங்க சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பா 1 கப்பு நெய் கரெக்டா இருக்கும். வேணும்னா கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் நீங்க கலரணும். அப்பதான் அந்த மாவு வந்து நல்லா வெந்து வரும். நீ பார்க்கும்போதே தெரியும் நம்ம போட்டதுக்கும் இப்போக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே கண்ணாடி மாதிரி வரும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஆமா ஆமா, கண்டிப்பா. நான் 1 கப் எடுத்து வச்சுட்டேன். அதான் ஒரு டேஸ்டே. பார்க்கும்போது நெய் வந்து நிறைய இருக்கா மாதிரி இருக்கும். ஆனா நீங்க கலர அப்படியே வந்து உள்ள இழுத்துக்கும் நல்லா. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். பாருங்க, நம்மளுடைய கோதுமை மாவு அல்வா வந்து ரெடி. நல்லா ஒட்டாம வந்துருக்கு பாருங்க, பாத்திரத்துல தெரியுதா உங்களுக்கு? ஆமா, அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். முந்திரி பருப்பு சேர்த்துலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய கோதுமை மாவு அல்வா ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ணிடலாம். நம்மளுடைய கோதுமை மாவு அல்வா வந்து ரெடி. இதுக்கு நான் சொன்ன மாதிரி 1 கப்பு கோதுமை மாவுக்கு நீங்க மாவு கரைச்சிக்கிறதா இருந்தது, கரைச்சிக்கிறதுக்கு ஒரு 2ல இருந்து 2.5 கப்பா தண்ணி பிடிக்கும். அதனால அதை நீங்க பாத்துக்கோங்க. கரைக்கும் போது கை பக்குவத்தை பார்த்து கரைச்சிக்கோங்க. 1 கப்புக்கு 2 கப்பு சர்க்கரை கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நெய்யும் வந்து கிட்டத்தட்ட 1 கப்புல இருந்து 1.5 கப்பு கிட்ட, 1.25 கப்பு கிட்டையாவது நமக்கு நெய் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு நம்ம ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கும் போதே வந்து ஒரு அல்வா சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிள், பண்ணி பாருங்க. நான்
ஆமா, நைவேத்தியத்துக்கு பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். நான் இந்த குட்டி கப்ல எடுத்துக்கேன். இதை விட சின்ன கப்ல கூட நீங்க டக்குன்னு போட்டு ஒரு கரண்டி போட்டு கூட பண்ணிடலாம். உடனே நைவேத்தியம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.